என் தங்கப்பிள்ளையே, உண்மையில் அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். அப்படி என்ன அதிர்ஷ்டத்தை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறாள் என்று தானே யோசிக்கிறாய். நாளை ஒரு ஆண் நீ பெற்ற பிள்ளைக்காக உன்னை தேடி வருகிறார். அவர் யார்? எந்த பிள்ளைக்காக வரப்போகிறார்? அந்த பிள்ளைக்கு அப்படி என்ன நடக்கிறது? எதற்காக இவர்கள் உன் பிள்ளைக்காக வர வேண்டும் என்ற பல கேள்விகள் உனக்குள் எழும்பி இருக்கலாம். உனக்குள் தோன்றுகின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலை நான் தருவேன். இந்த வராகி அத்தனை கேள்விக்குமான நன்மைகளை நான் உனக்கு சொல்லித் தருவேன். எவ்வளவு கேள்விகள் உனக்குள் இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு என்பதனை மறக்காதே. கேள்வி என்ற ஒன்று இருந்தால் அதற்கு பதில் என்ற ஒன்றும் இருக்கும் அல்லவா? அதனால் உன் தாயானவள் இன்று உனக்கு இதனை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய பல தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கான நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதானே இந்த தாயின் முக்கிய கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்காமல் போய்விடுவேனா? உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா நிலைகளிலும் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நான் நிச்சயமாக என்னவென்று நடத்தி விடாமல் தான் போய்விடுவேனா? நடக்கும் விஷயங்கள் உனக்கான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் என்னவென்று உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான அதிசயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எதையுமே நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை எப்பொழுது நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை அந்த நேரம் மகிழ்ச்சியோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தர எண்ணினாலும் அதை நாம் பேரானந்தம் கொண்டு பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று தானே எண்ணி கலங்குகிறாய். ஆனால் உனக்கான விஷயங்கள் நல்ல புரிதலை தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நாளைய விடியல் எதனால் உனக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவரினுடைய உண்மையான அன்பு என்ன? இந்த ஆண் அன்பை கொடுக்க வருகிறாரா அல்லது வம்பு செய்ய வருகிறாரா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறார் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை நீ யோசித்து கலங்கி நின்றது எல்லாமும் முடிந்து இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் என்பதனை முதலில் மறக்காதே. நான் வருவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி சந்தோஷம் என்றால் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு உன் தாயானவள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமும் உன் மனதில் நிற்கிறது என்றால் இனியும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன் மனதில் நிற்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நம் வசமாகிவிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நாம் விரும்பியது எல்லாமும் உன்னை தொடரும் இந்த காலமும் கைகூடி வந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கொஞ்சம் உன்னிப்பாகவே கவனித்து பார்க்க வேண்டும் என்பதனை மறக்காதே. தயங்கி நின்றாயானால் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இன்னொருவருக்கு கிடைத்துவிடும். அதே நேரம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பொதுவாகவே நம் வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது,
ஏது தருகிறது என்பதில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். சோர்வடைந்து விடாமல் நிற்க வேண்டும். வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை உனக்கு கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ எதையும் நினைத்து பார்த்திடாத நேரம்தான் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை ஏமாற்றிவிட்டு சிரிப்பவர்கள் அங்கே சிரித்து கொண்டே இருக்கட்டும். நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நிச்சயமாக இருந்துவிட்டால் அது போதும். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் அவர்களை எல்லாம் காலத்திடம் ஒப்படைத்து விடு. அந்த காலம் அவர்களுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களுக்கான புரிதலை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? மன்னிப்பதும் விட்டு கொடுப்பதும் தான். அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும். உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல. உன்னிடமிருந்து ஒரு உண்மையான அன்பைத்தான் எதிர்பார்க்கிறது. நான் சொன்னது போல எதுவென்றாலும் சரி, பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு புரிதலையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எத்தனை நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கியது எல்லாமும் இத்தோடு நிற்கட்டும். இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். நான் இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மனது உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ அத்தனையிலும் இருந்தும் விரும்பியதை பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. வாழ்க்கை எப்பொழுது நம்மை என்ன நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை யோசித்து நிச்சயமாக என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சியான சிந்தனை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் இந்த நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லும் பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அம்மா, அன்பு காட்டு என்று சொன்னாலே அதை எப்படி இவர்களிடம் காட்டுவது என்று தானே கேட்கிறாய். உண்மையானவர்களிடம் மட்டும் எதையும் எடுத்துச் சொல்ல முன்னேவா. உண்மையானவர்களாக ஒருவர் இருந்தால் மட்டும் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் நீ கொடுக்க தயாராக இருந்தால் போதும். யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். தியாகம் செய்து இங்கு எதையும் நடத்திவிட வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை. அப்படி ஒருவரிடம் நல்ல பெயரை எடுத்து நீ எதையும் இங்கு சாதிக்கப் போவதும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கிடைக்கத்தான் செய்யும். உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு நல்லதை சொல்பவள் நான் அல்லவா? உன் வீட்டிற்கு ஒருவர் வருகின்றார். உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை எடுத்துச் சொல்கின்றார் எனும் பொழுது அதனை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை சரியாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனை நிலையிலும் உனக்காக ஒவ்வொன்றையும்
நான் முன்னிறுத்தி வழி நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து வந்த பல பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா உனக்கு தந்தது போக இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். எந்த விஷயங்களும் உனக்கு சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி என்பவள் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்த நினைக்கும் இந்த காலம் அத்தனையிலும் உனக்கு வெற்றி நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நம்பு. அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாமும் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த இடத்திலும் உன்னை வழிநடத்த நான் வருவேன். எந்த இடத்திலும் உன்னை நான் மீட்டு கொடுக்க வருவேன். உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எந்த நேரமும் நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல பதிலை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்டது எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது. நீ விரும்பியது எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்திவிட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால் இதையெல்லாமும் இனியாவது நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ தயாராக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொல்லக்கூடியவரை யாரென்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக ஒவ்வொரு நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து நீ பேரானந்தம் கொள்வாய். இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதையும் நடத்துவது இல்லை. தேவையில்லாமல் எதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் இல்லை. நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல் அல்லவா? போகி பண்டிகையினுடைய நாள். அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பழைய விஷயங்களை எல்லாம் களைந்து விட வேண்டும். புதிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று வரவேற்க தயாராக வேண்டும். உன்னை சுற்றி அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து யோசித்து என் குழந்தை நீ மனம் வருந்தி நின்றதும் மனம் கலங்கி நின்றதும் போதும். இவை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் அல்லவா? எப்பொழுது என்ன பிரச்சனைகள் வருகின்றது, எப்பொழுது உனக்கு என்ன சூழ்நிலைகள் வருகின்றது, என்னென்ன சோதனைகள் எல்லாம் வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரையிலும் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களிலிருந்து உனக்கான நல்லது எல்லாம் நடக்க தயாராகி விட்டது என்பதனை மறக்காதே. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்கள் உன்னை தொடர தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வராகி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மனதார புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சுற்றி இருந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே நினைத்து கலங்கி விடாமல், எதையும் யோசித்து வருந்தி விடாமல், உன்னோடு உடன் இருக்கும் இந்த வராகி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்களை எல்லாம் நீ சரியாக கற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல
நாளைய ஏகாதசியினுடைய விடியல், போகி பண்டிகையினுடைய நாள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பழைய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறி செல்ல போகிறது என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நமக்கான வேலைகளை நாம் தான் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதையாவது சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதையெல்லாமும் நாம் சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்கும் அல்லவா? நீ பெற்ற பிள்ளை ஒன்று, அதாவது இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது என்றால் அவர்கள் இதனை கவனமாக புரிந்து கொள்ளலாம். அல்லது எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு சிறு வயது என்று சொல்பவர்களும், அல்லது எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்பவர்களும் சரி, அவர்களுக்கு சொல்வது, நீ உன் பெற்ற பிள்ளைக்கு, அதாவது உன்னை பெற்றவர்களுக்கு நீ பிள்ளையாக இருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் அது உன்னை பற்றியது என்றுதான் அர்த்தமாகும். ஒரு குழந்தை மிகப்பெரிய பண கஷ்டத்திலும் பண வேதனைகளும் தவிர்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாகவே என்னவென்று கவனித்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி உனக்கு எல்லாவுமே சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள். நீ எதையெல்லாம் நினைத்து நினைத்து கலங்கினாயோ அதையெல்லாமும் உனக்கு நான் தேடி தேடி கொடுக்கிறேன். இந்த பிள்ளை மிகுந்த பண கஷ்டத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. வெளியில் எவ்வளவுதான் பேசி சிரித்தாலும் மற்றவர்களை மகிழ்வித்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் குறை இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய கடினமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து தெரிந்து நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் நான் உன்னோடு உடன் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் எல்லாமும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டங்களை கொடுக்க இந்த வராகி உனக்காக முன் வந்திருக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. உன் வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயங்களையும் நீ வேண்டாம் என்று தவிர்க்க முடியாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை என்றும் நல்லபடியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கான நன்மைகளையும் அது தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை புரிந்து கொண்டு, எந்த நிலையிலும் உன்னோடு இருந்து நான் உன்னை காப்பேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அது போதும். எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த அம்மாவின் அரவணைப்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது. உனக்கான நன்மைகளை கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது. அத்தனையிலும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மேலும் பல சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கப்படும் என்பதனை உணர்ந்த உனக்கு உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையினுடைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைக்க நாளை பெருமாள் வருகிறார் என்று உன் அம்மா அடித்துச் சொல்கின்றேன். நிச்சயமாக அவரினுடைய நாமத்தை நாளை விடியும் பொழுது சொல். உன் வீட்டில் இருக்கின்ற பழைய விஷயங்களை எல்லாம் களைந்து தூக்கி வெளியே எரிந்து விடு. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் எரித்து விடு. நிச்சயமாக புதியன உன் வாழ்க்கையில் நடக்கும். பழைய விஷயங்கள் எல்லாம் கழிந்து புதிய விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அத்தனையிலும் முன்னின்று உன்னை நான் கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க என்னாலும் நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு
அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.